இது வந்து ரெண்டு கைக்கு பக்கத்துல வெட்டி இருக்கிறேன். அவுட்லைனா ஃபுல்லாக்கு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் 3 டாட்டோட பேக் ஓப்பன் இருக்கிற மாதிரியான ஒரு சாரி பிளவுஸை நான் இந்த துணியில உங்களுக்கு வெட்டி காட்ட போறேன். தேவையான துண்டுகள் என்னென்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கிறேன். அதில் வந்து வனிலா பேப்பரில் கட்டிங் வெட்டி போட்டேன். நான் அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து இந்த துணியில் லைனிங் வச்சு பேக் ஓப்பன் இருக்கிற மாதிரி ஒரு சாரி பிளவுஸை இந்த துணியில் வெட்டி காட்ட போகிறேன். இது சாரி பிளவுஸ் துணி, இது வந்து லைனிங் துணி. முதல் லைனிங் துணியில் தான் கீறி வெட்ட போகிறேன். அதுக்கு பிறகு லைனிங் துணியில் வெட்டினதை சாரி பிளவுஸ் துணியில் வச்சு வெட்ட போகிறேன். இதில் இருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இப்போ கீறி வெட்ட போகிறேன். இது வந்து ஒரு அளவான சாரி பிளவுஸில் எடுத்த அளவுகள் தான் இதில் போட்டிருக்கிறேன். பேக் ஓப்பன் சாரி பிளவுஸ்ன்றதால பின்துண்டை வந்து நான் இப்படி ஓப்பன் இருக்கிற பக்கத்தில் தான் கீறி வெட்ட போகிறேன். இது வந்து லைனிங் துணியின் உரல் பக்கம் தான். இது 2 உரல் பக்கத்தையும் சரியாக சேர்ந்த மாதிரி மடிக்கிறேன். மடிச்சுட்டு இதில் வந்து முதலாவதாக 1/2 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். இதுக்கு இங்கால தான் நான் வந்து பின்துண்டை ஃபுல்லாகவே கீற போகிறேன். முதலாவதா பிளவுஸின் நீளத்தை மார்க் பண்ணுறேன். பிளவுஸின் நீளம் வந்து 15. அந்த நீளத்தை வந்து ஒரு 2 இடத்துல மார்க் பண்ணுறேன். அடுத்ததா தோளகலம் 6.5. தோளகலத்தோட 1/2 இன்ச்சை கூட்டி அதையும் இங்கே மார்க் பண்ணுறேன் 7. அதுக்கு பிறகு இதிலையும் தோளகலத்தை வந்து சரி பார்த்துட்டு அதையும் ஒரு கோடு மாதிரி மார்க் பண்ணுறேன். அடுத்தது மார்பு சுற்றளவு 10.5. அடுத்ததா இடுப்பு சுற்றளவு 9. எல்லா அளவுகளுமே இந்த 1/2 இன்ச் விட்டதுக்கு அங்கால தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இனி இதை வந்து கோடு போட்டு இணைக்க போகிறேன். இதில் இருந்து இங்கால எங்களுக்கு ஷோல்டர் நிற்க வேண்டிய அளவு வந்து 2 இன்ச். அதோட 3/4 இன்ச்சை கூட்டி 2.25 மார்க் பண்ணுறேன். இதில் இருந்து இங்கே 1/2 இன்ச் இறக்கிட்டு அதையும் இதையும் ஜாயின் பண்ணுறேன். அடுத்ததா பின்கழுத்தின் இறக்கத்தை மார்க் பண்ணுறேன். பின்கழுத்தின் இறக்கம் 9. இதை வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு தான் நான் வந்து கழுத்தை கீற போகிறேன். கழுத்தின் ஷேப் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி கீறிக்கொள்ளலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கீறுறேன். அடுத்தது இதில் வந்து ஆம்கோல் கீறுறேன். அதுக்கு வந்து நான் முதல் வீடியோக்கள் எல்லாம் இது சம்மந்தமாக கிளியராக போட்டிருக்கிறேன், பாருங்கோ. இதில் வந்து ஒரு 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி இதை வந்து இப்படியே வளைச்சு கீற போகிறேன். இந்த 1/2 இன்ச்சை விட்டு இதில் இருந்து இங்கே வரைக்கும் ஆம்கோலை வந்து அளந்து பார்க்க போகிறேன். அளக்கேக்குள்ள எங்களோட ஆம்கோலின் அளவு சரியாக வரணும். அப்படி அளந்து பார்த்து குறைவாக வந்தால் நீங்கள் வந்து உள்பக்கத்தால் வளைச்சு கீறலாம். கூட வந்தால் வெளியிலையா வளைச்சு கீறலாம். இந்த இடத்துல நீங்கள் வளைச்சு கீறலாம். இப்படியே ஃபுல்லாக வந்து அளந்து பார்க்குறேன். எந்த ஆம்கோலின் அளவு வந்து 9.5 வரணும். இது வந்து 9.5யோட ஒரு கோடு எக்ஸ்ட்ராவாக வந்துருக்குது. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நான் கீறி விடுறேன். கூட வந்ததால் உள்பக்கமாக கொஞ்சம் வளைச்சு கீறுறேன். இப்போ நான் ஃபுல்லாகவே பின்துண்டு கீறிட்டேன். இனி வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ பின்துண்டு வெட்டியாச்சு. அடுத்ததாக வந்து முன்துண்டின் மேல் பக்கத்தை வெட்ட போகிறோம். இப்போ இந்த பின்துண்டில் வந்து மார்படியை மார்க் பண்ணுறேன். மார்படி 13.5 மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நேராக மடிக்க போகிறேன்.
மடிச்சிட்டு இதை வச்சு அப்படியே முன்துண்டு கீற போகிறேன். முன்துண்டு கீற முதல் மடிப்பு பக்கத்தில் தான் முன்துண்டு கீற வேணும். ஏன்னு சொன்னால் இது பேக் ஓப்பன் ப்ளவுஸ்ன்றதால முன்பக்கம் மடிப்பு இருக்க வேணும். அதோட இந்த அரை இன்ச்சை வந்து மடித்து விட்டுட்டும் கீறலாம், இல்லைன்னா அதை வெளியில் விட்டுட்டும் நாங்கள் கீறலாம். இந்த அரை இன்ச்சை வந்து முன்துண்டில் கீரைக்குள்ளே சேர்க்கக்கூடாது. அதுக்காக இப்போ இதை லைனிங்கில் வச்சுட்டு முதலாவது வந்து ஷோல்டருன்ற அளவு சரியாக இருக்குதோன்னு சொல்லி பார்க்குறேன். 6.5 தான் எங்களோட ஷோல்டருன்ற அளவு, அது சரியாக இருக்குதோன்னு சொல்லி பார்க்குறேன். பார்த்துட்டு இதிலேயே வச்சுக்கொண்டு இந்த முன்காலத்தின் இறக்கத்தையும் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து தான் இப்படியே இப்போ கீற போகிறேன். அவுட்லைனை மட்டும் அப்படியே கீறுறேன். அவுட்லைனை ஃபுல்லாக கீறிட்டு இந்த பின்துண்டுக்கு வெட்டின துணியை எடுக்கிறேன். எடுத்துட்டு முன்துண்டுக்கு என்ன கழுத்து வைக்க போகிறோமோ அந்த ஷேப்பை வந்து கீற போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கழுத்து தான் வைக்க போகிறேன். இப்போ முன்காலத்தின் ஷேப்பை கீறிட்டு அதுக்கு பிறகு இந்த ஆம்கோல் சைட்டில் வந்து முன்பக்க துண்டில் ஒரு கொஞ்சம் உள்ளுக்குள்ள குழிவாக வந்து கீற வேணும். அதுக்காக அதை கொஞ்சம் இப்படி வந்து கீறுறேன். எங்களோட வளமையான ஆம்கோலின் அளவை விட, அதாவது பின்துண்டின் ஆம்கோலின் அளவை விட முன்பக்கம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வரணும். அதுக்காக உள்பக்கமாக வளைச்சி கீறி இருக்கிறேன். அடுத்ததாக இதில் இருந்து இங்கே 1.25 இன்ச் உயர்த்துறேன். உயர்த்திட்டு இதில் இருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இங்கே இருந்து இங்கே 2.5 மார்க் பண்ணுறேன். இதில் இருந்து இங்கே வந்து 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இனி வந்து இதையும் ஜாயின் பண்ண போகிறேன். இதுவும் நேர்கோடாக இருக்கிற மாதிரி கீறுறேன். இதை ரெண்டையுமே ஒரு டொட் லைன் மாதிரி கொடுத்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கீறுறேன். கீறிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு நேர்கோடு மாதிரி கீறு. இதில் வந்து முன்பக்கத்தின் மேல் துண்டு வந்து ஃபுல்லாகவே கீறி இருக்கிறேன். இதில் 3 டாட் வரும் தானே, அது வந்து இது ஃபர்ஸ்ட் டாட், இது வந்து செகண்ட் டாட், இது வந்து தேர்ட் டாட். இப்போ இதை கட் பண்ணுறேன். முன்பக்கத்தின் மேல் துண்டு வந்து ஃபுல்லாக வெட்டி ஆச்சுது. இது இந்த டாட் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் பிடிக்கக்குள்ளே வரும். இதை நீங்கள் தைக்கிற வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிளியராக விளங்கும். இதை மாதிரி இதில் ஒரு டாட் வரும், இதை மாதிரி இதில் ஒரு டாட் வரும், மற்றது இப்படியே சென்டர் டாட் ஒன்று வரும். இப்போ இது இந்த கீழ்பட்டி எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம். முன்பக்கத்துக்கான கீழ்பட்டி வெட்டுறதுக்கு முதலாவதாக இந்த அரை இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு பின்துண்டில் கீறினாங்க தானே, அதை வந்து வெளியில் நிற்கிற மாதிரி வச்சுட்டு பின்துண்டின் கீழ்பக்கத்தை இப்படியே அதன் அவுட்லைனை வந்து கீறுறேன். கீறிட்டு இனி வந்து இதில் இருந்து இது வரைக்கும் அந்த பட்டியின் உயரத்தை வந்து மார்க் பண்ண போகிறேன். முதல் வீடியோக்கள் எல்லாம் அதை பற்றி சொல்லி இருக்கிறேன். இப்போ இதில் என்னென்னு பார்க்குறோம்னு சொன்னால் எங்களோட ப்ளவுஸ் நீளத்தில் இருந்து மார்படியை கழித்து அதுண்ட மிச்சம் வந்து 1.5 வருகுது. அதோட 3.5 கூட்டி மொத்தம் வந்து இதுண்ட உயரம் 5. இனி இதில் வந்து முன்துண்டை வச்சு ஷேப் பண்ணி கீற போகிறேன். இப்போ இதை அப்படியே கட் பண்ண போகிறேன். இதுவும் வந்து மடிப்பு துணியில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் கீறி வெட்ட வேணும். இப்போ வந்து முன்பக்கத்துக்குரிய கீழ்பட்டியும் வந்து வெட்டிட்டேன். அடுத்ததாக வந்து பின்காலத்துக்கும் முன்காலத்துக்கும் வந்து ஃபேஸிங் துண்டு வெட்டிட்டு பார்ப்போம். பின்பக்கத்துக்குரிய ஃபேஸிங் துண்டு இது, அடுத்தது முன்பக்கத்துக்குரிய ஃபேஸிங் துண்டு இது. இது வந்து அந்த ஓப்பன் தைக்கிறதுக்கான ஹுக்ஸ் தைக்கிறதுக்கான ஓப்பன் தைக்க வெட்டின துணி தான் இது. இது வந்து 3 இன்ச் அகலத்தில் வெட்டி இருக்கிறேன். இது வந்து 2 இன்ச் அகலத்தில் வெட்டி இருக்கிறேன். அடுத்ததாக கை எப்படி கீறி வெட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம். கை கீறுறதுக்கு 2 கை வர்ற மாதிரி 2 மடிப்பு துணி வந்து மடிச்சிருக்கிறேன். இதில் வந்து கை சம்பந்தமான எல்லா அளவுகளுமே போட்டிருக்கிறேன். இந்த அளவுகளை வச்சு
இந்த கையும் வந்து கீறி இருக்கிறேன். இந்த கை கீறினது எப்படி என்று சொல்லி இதுக்கு முதல் வீடியோவில் ஃபுல்லாகவே கிளியராக போட்டிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் பார்க்காதாக்கள் அதை பாருங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு கிளியராக விளங்கும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் கை வந்து கீறிட்டு அதுக்கு பிறகு இங்கே இருந்து 3 இன்ச் உயர்த்தி அதைத்தான் இப்படியே வளைச்சு கீறி இருக்கிறேன். இது வந்து ஒரு சுருக்கு வைக்கிறதுக்காக, நார்மலான ஒரு சுருக்கு கை தைக்கிறதுக்காக தான் இது கீறி இருக்கிறேன். இப்போ இதை வந்து இப்படியே கட் பண்ண போறேன். இப்போ இந்த கையை வெட்டினா பிறகு இதுன்ற சென்டரில் வந்து ஒரு மார்க் பண்ணுறேன். அதோட இந்த சுருக்கிறதுக்கான நான் விட்ட அந்த அளவிலையும் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். ஏண்டா கையை தைக்கக்குள்ள இதில் அடையாளம் பண்ணி வச்சுருந்தா எங்களுக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமன்றதுக்காக எல்லா துண்டுகளையுமே சாரி ப்ளவுஸ் துணியில் வச்சு வெட்ட போகிறேன். இதில் சாரி ப்ளவுஸ் துணியை 2ஆக மடிச்சிருக்கிறேன். இந்த மடிப்பு பக்கம் இருக்கிற பக்கத்தில் முன்பக்கத்தின் மேல் துண்டை வச்சிருக்கிறேன். இது வந்து பின்பக்க துண்டு ஓப்பன் இருக்கிற பக்கத்தில் வச்சிருக்கிறேன். இது முன்பக்கத்தின் கீழே வர்ற மடிப்பு துண்டை இதில் வச்சிருக்கிறேன். இந்த லாத்துக்குள்ளேயுமே கை வெட்ட போகிறேன். இப்போ கைக்கு வந்து 2 மடிப்பாக மடித்து தான் நான் வந்து வெட்டுறேன். கொஞ்சம் இடத்துல பத்தாமல் வரும். இதுக்கு வந்து கொஞ்சம் துணியை நாங்கள் வெட்டி அதுக்கேற்ற மாதிரி பொருத்தி சரி செய்து தைப்போம். அது தைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த லைனிங்கின் அளவுக்கு வந்து இங்கால தேவையான இதெல்லாமே பத்தாமல் இருக்குது. அதுக்கு மட்டும் துணியை பொருத்திட்டு தைச்சா சரியாக வரும். இந்த மிச்ச துணியில் பின்னுக்கு வைக்கிறதுக்கு நாடா வெட்ட போகிறேன். நாடா வந்து எப்போவுமே க்ரோஸ் பீஸில் தான் வெட்ட வேணும். அதுவும் எங்களுக்கு மெல்லிசா அந்த கயிறு வர வேணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் துணியையும் வந்து மெல்லிசா வெட்டினோம்டா நல்லது. இது நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி துணியை வந்து மெல்லிசா வெட்டுறேன். கயிறுண்ட நீளம் வந்து எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். இதில் நான் வந்து பொருத்துறதுக்காக 4 துண்டு வெட்டுறேன். அதோட கீழே வந்து போவுக்கும் தேவையான அளவு துணியை வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இது வந்து 2 கைக்குமான ப்ளவுஸ் துணியில் வெட்டின 2 துண்டு இருக்குது. அதோட 2 லைனிங் துணியில் வெட்டின 2 இருக்குது. அடுத்தது இது பின் துண்டு ஓப்பன் பக்கத்தில் வெட்டி இருக்கிறேன் 2 துண்டு. இது லைனிங்கில் வெட்டின 2 துண்டு. அடுத்தது மடிப்பு பக்கத்தில் வெட்டின நான் முன்பக்கத்தின் மேல் துண்டு. இது வந்து ப்ளவுஸ் துணியில் வெட்டினது. அடுத்தது கீழ்த்துண்டு அந்த பட்டிக்கு நாங்கள் தைக்கிறதுக்கு வெட்டினது. இதோட வந்து ஃபேஸிங் துண்டுகள். இது வந்து எல்லாத்துக்குமான ஃபேஸிங் துண்டு தான் இது. இப்போ வந்து 3 டாட் இருக்கிற பேக் ஓப்பன் சாரி ப்ளவுஸுக்கான எல்லா துணிகளுமே வெட்டிட்டேன். அடுத்த வீடியோவில் எப்படி இதை தைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முதல் வீடியோவில் 3 டாட் இருக்கிற பேக் ஓப்பன் ப்ளவுஸுன்ற கட்டிங் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி போட்டேன் நான். அந்த வீடியோவில் இதை விட இன்னும் கிளியராக உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு முதல் போட்ட வீடியோவையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கிளியராக உங்களுக்கு விளங்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தா 3 டாட்டோட பேக் ஓப்பன் வர்ற மாதிரியான ஒரு சாரி ப்ளவுஸை எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக விளங்கி இருக்குமா. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி வேறு என்ன மாதிரியான தையல் வீடியோ வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணி எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவைக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.